பெட்ஸ் வளர்த்துறீங்களா? அப்படின்னா, இந்த மாதிரி சாப்பாடு ட்ரை பண்ணி குடுத்து பாருங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுறாங்க. எங்க ப்ரூனோலாம் முன்னாடி பூசணிக்காவும், கேரட்லாம் வச்சு குக் பண்ணி வெஜிடேரியன் குடுக்கும்போது சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மீனு, அப்படி இல்லன்னா கறி துண்டுகள், அதுவும் இல்லன்னா முட்டை இந்த மாதிரி போட்டு குடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுறாங்க. இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூளும், சீரகத்தூளும் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். கன்னங்குளி சல மீன் தாங்க வாங்கியிருந்தேன். இத 2 பீஸாட்டு கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இது கூட வந்து தேவையான தண்ணி விட்டு 4, 5 விசில் போட்டிருக்கேன். ஏன் காய்கறிகள இப்படி முழுமையா போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மசிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். முன்னாடியெல்லாம் கட் பண்ணி தான் போடுவேன். ஆனா துண்டுகள் வந்து விடுபட்டுரும். ஆனா இந்த மாதிரி பெரிய பீஸா போடும்போது மசிச்சு எடுக்க சூப்பரா இருக்கும். கடைசியா குக்கர்லேருந்து இறக்குனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்தோம்னா, சூப்பரா சாப்பாடு ரெடி ஆயிரும். 2 பேரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பூனைக்குட்டிக்கு பாத்திரத்தில ஏன் நீங்க சாப்பாடு வைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பாத்திரத்தில குடுக்கும்போது பூனைக்குட்டி சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. தரையில தட்டி வைக்கும்போது மட்டும் தான் சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு குடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா கண்மணியோட அம்மா வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு குடுக்கலன்னா எப்படின்னு உடனே வீட்ல மீதி இருந்த சாப்பாட எடுத்துட்டு வந்தேங்க. பாத்திரத்தில இவங்களுக்கெல்லாம் வைக்கவே முடியாது. காரணம் பாத்திரத்த அங்கங்கேயே தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்மள கண்டு பயந்தே பாத்திரத்த தூக்கிட்டு போயிடுறாங்க. சரியா? அப்படி 2, 3 பாத்திரம் காணாம போயிடுச்சு. ஏற்கனவே நான் வீடியோல சொல்லியிருந்தேன். அந்தால சரி வாழை இல பக்கத்தில இருந்தது. பறிச்சு இருக்கிற சாப்பாட வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. வச்சுட்டு திரும்புன உடனே பயந்து ஓடி போன கண்மணியோட அம்மா திரும்பி ஓடி வர ஆரம்பிச்சுட்டாங்க. பசி பார்த்துக்கோங்க. அவங்க மட்டும் தான் வருவாங்கன்னு பார்த்தா, கூடவே கண்மணிக்கே தங்கச்சி இன்னொரு ஆள் வந்துட்டாங்க. பாருங்க தங்கச்சியா, தம்பியான்னு தெரியல. இந்த கண்மணிக்கு அப்புறம் அடுத்த டெலிவரியில பிறந்த பிள்ளைன்னு நெனைக்கிறேன். சரியா? இவங்க ரெகுலரா இந்த பக்கம் வரமாட்டேங்கிறாங்க. எப்பவாச்சும் ஒருக்கா தான் வராங்க. வரக்கூடிய நேரம் கண்டிப்பா என் கண்ல படும்போது இந்த மாதிரி சாப்பாடு குடுத்துருவேன். 2 பேருக்கும் என்னடா பண்றதுன்னு பார்க்கும்போது, அழகா சண்டை விடாம சூப்பரா அவேரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பார்த்துக்கோங்க. அப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருந்து, அப்பாடா! ஒரு நேரமாவது நம்மளால சாப்பாடு குடுக்க முடிஞ்சுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். தண்ணி ஏன் வைக்கலன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி எங்க வீட்ல எப்பவுமே வெளியில இருக்கும். சரி, அதனால ரோட்ல அவங்க போறப்பலாம் குடிச்சுக்குவாங்க. அத பத்தி பிரச்சனை இல்ல. அப்புறம் இங்க பாருங்க பாத்திரத்துல வச்சு சாப்பிடாத உடனே தரையில தட்டி குடுத்தேன். உடனே சாப்பிடுறத பார்த்தீங்களா? சரி எப்படியோ வயித்துக்கு சாப்பாடு சாப்பிட்டாலே போதுங்க.